யார ஷூட் பண்ற? சர்வே ஜனா சுகினோ பவந்து. இந்த உலகத்துக்காக சேவை செய்ய வந்த அந்த இனத்தையா? உனக்கு மினிஸ்டர் முக்கியம்னா அவருக்கு சல்யூட் அடி. அவர் சொல்றதுக்கெல்லாம் நீ வாலாட்டு. அதை விட்டுட்டு அடுத்தவங்க பண்ற வேலையில தலையிட்டேன்னு வையே, அந்த பாவமே உன்னை அதல பாதாளத்துல புதைச்சிடும். கோவில் கருவறையும் தாயோட கருவறையும் ஒண்ணுதான். அதுக்குள்ள உன்னோட அதிகாரமும் சரி, அவனுடைய பதவியும் போக முடியாது. எல்லாருக்கும் ஆண்டவன் சரிசமம். கடவுளுக்கு சேவை செய்யற அதிகாரம் குருக்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு. நான் ஒன்னும் படிச்சவன் இல்ல, எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் சொல்றேன். ஏன் அவங்களுக்கு மட்டும்தான் உரிமையா? இவங்க பண்ற பூஜையை யார் வேணும்னாலும் செய்வாங்களே. செய்ய முடியாது. அதுக்குன்னு ஒரு அருகதை இருக்கு. கருவறங்கிறதுனா என்ன? விக்கிரக பூஜைங்கிறது என்ன? மந்திரத்தை சொல்லி தெய்வ சக்தியை எப்படி வெளிப்படுத்தணும், அத ஜனங்களுக்கு எப்படி காட்டணும் அப்படிங்கிற வேத ஞானமோ தெய்வ ஞானமோ அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க. அஜ்ஞான திவினாம் தர்ஷியா ஞானாஞ்சர சலாக்கியா சர்ச்சு ரூல்மேன் திறமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. அகங்காரம் கண்ணை மறைக்கும் போது அதிகாரத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிற உங்களை எல்லாம் திருத்தி செஞ்ச தவற சுட்டி காட்டி ஞானத்தை போதிக்கிற குருவை தான் குருக்கள்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவரை நீங்க அவமதிச்சிருக்க கூடாது. நான் ஒன்னும் படிச்சவன் இல்ல, எனக்கு தெரிஞ்சதான் சொல்றேன். ஒவ்வொரு நாள் காலையிலயும் சாமிக்கு அபிஷேகம் பண்றது, தேங்காயை உடைச்சு வைக்கிறது, ஆரத்தி காமிக்கிறது, இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்றியா? வாய மூடுறா. இங்கிலீஷ் படிப்பு இந்தியாவோட கல்ச்சரை மாத்த கூடாது. தப்பு. தெய்வ ஆராதனா என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசு. பூஜை, அர்ச்சனை, ஜபம், சோஸ்திரம், தியானம், தீட்சை, அபிஷேகம், மந்திரம், ஆசனம், தர்ப்பணம், கந்தம், அட்சதை, புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம், பிரசாதம், ஆட்சேபணியம், ஆவாகனம், ஸ்வாகதம், ஆதியம், மதுபர்க்கம், ஸ்நானம், வந்தனம், உத்வாசனை, இதத்தான் பூஜைன்னு சொல்லுவாங்க. இதுல ஒன்னாவது தெரியுமா? உனக்கும் உன் மினிஸ்டருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். அடுத்தவ சோத்துல மண்ணை வாரி போட்டு மந்திரிக்கு சல்யூட் அடிக்கணும். உன் மினிஸ்டருக்கு பணமாலைய போடுறத தவிர வேற எதுவும் தெரியாது. பக்தி அவங்களுடைய முக்தி, அது கடவுள் அவங்களுக்கு கொடுத்த சக்தி. நான் ஒன்னும் படிச்சவன் இல்ல, எனக்கு தெரிஞ்சதான் சொல்றேன். நான்சென்ஸ். அதெல்லாம் டிராஷ். டிராஷ் இல்ல, ட்ரூத். மந்திரம் தெய்வத்தை மகிழ்விக்கும், தெய்வம் மனுஷனை மகிழ்விப்பான். அதனாலதான் ஒவ்வொரு கோயிலையும் சொல்லப்படுது. அதை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஆபரேஷனை டாக்டர் தான் செய்யணும், கோயில் பூஜையை குருக்கள் தான் செய்யணும். உயிருக்கு உடல் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கோவில் தெய்வத்துக்கு தேவை. நீ செஞ்சது தப்பு, அந்த தப்புக்கு மன்னிப்பு கேளு. முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? நான் பிடிவாதக்காரன், எல்லாத்துலயும் முரண்டு பிடிக்கிறவன். கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்குவேன், கோபம் வந்தா எந்த லெவலுக்கும் போவேன். நான் ஒன்னும் படிச்சவன் இல்ல, எனக்கு தெரிஞ்சதான் சொல்றேன். இப்பவே கேளு, அவங்க முன்னாடி மன்னிப்பு கேளு. கேட்க மாட்டேன். மன்னிப்பு கேளு. நான் தெரியாம தப்பு செஞ்சிட்டேன், எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க.